இதை மாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, மருந்து மாத்திரை எதுக்கும் வசீல. என் குடும்பம் போச்சு, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க. இவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர் என்ன பண்ணாராம், அந்த பேப்பர்காரன் விசிறி ஒரு புக்கை விசிறி போட்டு போனார். இது ஏதோ வந்து உழுதேன்னு சொல்லி எடுத்தவர் இப்படி பிரிக்கிறார். பிரிச்சா யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 45, 46 வசனம் இருக்கு. அவர் கண்ணில் படுது. 8வது அதிகாரம் அப்படி பிரிக்கிறார் இல்லையா? பிரிச்ச உடனே 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 46, 45, 46 வசனம். அந்த வசனம் அவர் கண்ணில் படுது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறபடியினாலே நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இந்த வசனம் பேசுது பாருங்க. அவர் பிரிக்கிறாரு. பிரிச்ச உடனே அவர் கண்ணில் படுற வார்த்தை, என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படியே கேக்குது. இந்த வார்த்தை அப்படியே நேராக பேசுகிறது. இதை படிச்சவர் அதோட வீட்டுக்கு போனவர் தானா. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? குடிக்காதீங்க குடிக்காதீங்க, ஒரே வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கேன், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இப்படிதான் அந்த வார்த்தை ஆரம்பிக்குது. அவர் படிச்ச வார்த்தை அவ்வளவுதான். அதை படிச்ச ஒரே வார்த்தையில வீட்டுக்கு போனவர் இல்லையா, அதோட குடி மறந்து போச்சு, எல்லாம் மறந்துடுச்சு. இப்போ என்ன பண்றாரு? அதே ராஜ்குமார் இன்னும் இருக்கிறாரு. அவர் பெரம்பூரில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாராய கடை பக்கத்துக்கிட்ட வந்து குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க. இப்போ பாதுகாப்பு விட்டுட்டு போகிற மாதிரி தானே. இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அண்ணங்கிட்டையோ அக்காங்கிட்டையோ யாரோ உறவுக்காரங்கிட்ட, நீ அங்கே இருப்பா, இந்தா பணம் வச்சுக்கோ, பேங்க்கில் பணம் போட்டுடுறேன், நீ இப்போ பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போவோம். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணல. வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட ஒரு வாக்கு வாங்கிக்கிறாங்க.